ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது வீட்லேயே எப்படி ஈஸியாக ஃப்ரூட் கேக் செய்யலாம் அப்படிங்கிறது தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இப்போ எடுத்திருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா, இது 350 கிராம் மைதா, 300 கிராம் சர்க்கரை எடுத்திருக்கேன். சர்க்கரையை நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். 6 முட்டை, அரை கப் அளவுக்கு எண்ணெய், லெமன் எசன்ஸ் எடுத்திருக்கேன் 1 ஸ்பூனு. கலர் ஆப்ஷனல், வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைனா இல்லை. 1.5 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் எடுத்திருக்கேன். 1/4 கப் அளவுக்கு டூட்டி ஃப்ரூட்டி எடுத்திருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு முட்டையை உடைச்சி நம்ம யூஸ்வலாக எப்போதும் கேக்கு பண்ணுற மாதிரி பீட் பண்ணலாம். இப்போது முட்டையோட ரெண்டும் தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன். பீட் பண்ண ஆரம்பிக்கிறேன். இப்போ பீட் பண்ண ஆரம்பிக்கலாம். முட்டையோட வெள்ளைக்கரு தனியாக பீட் பண்ணாதான் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ வெள்ளைக்கரு நல்லா ஃப்ளஃபியாக இதாகிடுச்சு. நுர வர அளவுக்கு நல்லா அடிச்சிருக்கேன். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சீனி ஆட் பண்ணணும். சீனி ஆட் பண்ணும்போது எப்போதுமே பீட்டரை ஆஃப் பண்ணி வச்சுட்டு சீனி ஆட் பண்ணோம், இல்லைன்னா அந்த சீனியோட பவுட்ரு வெளியில பறக்கும். இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமா சீனி ஆட் பண்ணிட்டு இதை அப்படியே வச்சு மிக்ஸ் பண்ண போறேன். மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பீட் பண்ண ஆரம்பிக்கிறேன். இப்போ சீனி ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்துட்டேன். மறுபடியும் நுர பொங்க அளவுக்கு நல்லா அடிக்கணும். ஹை ஸ்பீட்ல வச்சிருக்கேன். நான் ஒரு 5 மினிட்ஸ் அடிச்சோம்னா நல்லா நுர பொங்க வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம மஞ்சள் கருவை ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா நுர பொங்க அடிச்சாச்சு. இதுல முட்டையோட மஞ்சள் கருவை ஒண்ணா சேர்த்துக்கலாம். எடுத்து வச்சிருக்க எண்ணெயை கொஞ்சம் கொஞ்சமா நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த லெமன் எசன்ஸ்ல கொஞ்சமா நான் கலர் ஆட் பண்றேன். ஆப்ஷனல் தான், வேணும்னா போட்டுக்கோங்க, வேணாண்டா இல்லை. இதை ஆட் பண்ணிட்டு லைட்டா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ஏற்கனவே அடிச்சு வச்சிருக்கோம் இல்லையா அந்த முட்டை சீனி கலவை, அதுல இதை ஆட் பண்ணிடலாம். இதை லைட்டா ஒரு கலந்துக்கலாம். இப்போ நாம எடுத்து வச்சிருக்கிற இந்த 350 கிராம் மைதால கொஞ்சமா எடுத்து இந்த டூட்டி ஃப்ரூட்டில ஆட் பண்ணிக்கலாம். இது எதுக்காகனா, நம்ம மாவில் போட்டு டைரெக்டாக பண்ணும்போது எல்லாமே கீழே போய் அடியில் இருந்துரும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கணும்னா லைட்டாக இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கணும். நல்லா கலந்துட்டோம்னாக்கா இது மாவில் கலக்கும் போது கீழே போகாது, அங்கங்கே இடையில நிற்கும் கேக்கில்.
நாம் எடுத்து வச்சிருக்கிற பேக்கிங் பவுடரை இதோட ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்துடலாம். கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கேக் இது மிக்சரில் ஆட் பண்ணிடலாம். இப்போது நாம் கலந்து வச்சிருக்க அந்த இதில் பேக்கிங் பவுட்ரு மைதா இதை கொஞ்சம் கொஞ்சமாக சலிச்சுக்கலாம். சலிக்காமல் போட்டோம்னா அங்கங்கே இருந்துரும். அப்புறம் நமக்கு கேக் வந்து பர்ஃபெக்டாக வராது. இப்போது நம்ம சலிச்சதெல்லாம் போட்டாச்சு. போட்டுட்டு லைட்டாக இது பீட்டர் வச்சு நம்ம ஃபோல்ட் பண்ணுவோம். ஃபோல்ட் பண்ணும்போது மெதுவாக ரொம்ப ஜென்டிலாக பண்ணணும், வேகமாக பண்ணக்கூடாது. வேகமாக பண்ணால் ஏர் பபிள்ஸ் எல்லாம் வெளியே வந்துடும். நான் ஃபுல்லாக கலந்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போது நாம் எல்லாம் கலந்தாச்சு. கலந்த மாவு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இதில் வந்து நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கிற டூட்டி ஃப்ரூட்டியை கொஞ்சமாக நான் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் மேலே போட போகிறேன். நான் இப்போ இந்த கேக் டின்னில் எண்ணெய் தடவி மைதா டஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போது நாம் கேக் மாவு ஊற்றிட்டோம். இதை லைட்டாக டேப் பண்ணிக்கலாம். அதில் உள்ள ஏர் பபிள்ஸ்லாம் வெளியே வந்துடும். கேக்கு இந்த அளவுக்கு ஊற்றினா போதும், ரைஸ் ஆகி மேலே வர்றதுக்காக இடம் விடணும். இப்போது மீதி எடுத்து வச்சிருக்கிற டூட்டி ஃப்ரூட்டியை அங்கங்கே நான் போட்டுடுறேன். இப்போது டூட்டி ஃப்ரூட்டி எல்லாம் மேலே போட்டுட்டேன். அவனில் வந்து ஆல்ரெடி நான் வச்சுருக்கேன் 180 டிகிரி சென்டிகிரேட்டில் 10 மினிட்ஸு. இப்போது இந்த மோல்டை வந்து 180 டிகிரி சென்டிகிரேட்டில் 35 மினிட்ஸ் வச்சு பேக் பண்ணி எடுக்கப்புறேன். பேக் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். கேக்கு வெந்திருக்கான்னு சொல்லிட்டு உள்ள ஒரு டூத் பீக் வச்சு இன்சர்ட் பண்ணி பார்க்குறேன். நீங்கள் பாருங்கள், இந்த இடத்துல எதுவுமே ஒட்டலை. ஸோ கேக்கு வெந்திருக்கு. நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்குது. நல்லா ஆறட்டும். ஒரு 15 நிமிஷம் ஆறுனதுக்கப்புறமா கேக்கை வந்து டீமோல்ட் பண்ணிவிட்டு ஸ்லைஸ் போட்டு காட்டுறேன். நாம் இப்போ வந்து கேக்கை வந்து டீமோல்ட் பண்ண போகிறோம். நல்லா ஆறி இருக்கணும். ஆறி இருந்தால் தான் கேக் வந்து ஒழுங்காக அப்படி ஃபுல்லாக பர்ஃபெக்டாக வரும். இல்லைனாக்கா உதிரியாக போயிடும். நான் டீமோல்ட் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போது கேக் வந்து டீமோல்ட் பண்ணிட்டேன். ஸ்லைஸ் போடுறேன். ஸ்லைஸ் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா? சாஃப்டாக இருக்குது. இன்னொரு ஸ்லைஸும் நான் காட்டுறேன். எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு நம்ம கடையில் வாங்குகிற அதே மாதிரி கேக்கு தான் வீட்லேயே நம்ம ஈஸியாக செய்யலாம். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்து எல்லாரையும் ஆசைத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.